தாய் வீடு ஜூலை 2026. உழைப்பின் 200 ஆண்டுகளும் மலையகத்தின் தீராத மருத்துவ சவால்களும். எழுதி வாசிப்பவர் யமீனா கிருஷ்ணசாமி. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக கருதப்படும் பெருந்தோட்டத்துறை, குறிப்பாக தேயிலையை வாழ்வாதாரமாக கொண்ட மலையக சமூகம் இன்று தங்களின் சொந்த முதுகெலும்புகள் தேய்வடைந்த நிலையிலேயே வாழ்கின்றது என்று கூற வேண்டும். சுமார் 2 நூற்றாண்டுகளுக்கு மேற்பட்ட உழைப்பு வரலாற்றை கொண்ட இம்மக்கள் தங்களுடைய அடிப்படை சுய தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள இயலாத துர்ப்பாக்கியசாலிகளாகவே இன்றளவிலும் தள்ளப்பட்டுள்ளார்கள் என்றுரைப்பது எவ்வகையிலும் மிகையாகாது. இம்மக்களின் உழைப்பு சுரண்டல்களுக்கு பின்னால் மறைந்துள்ள இருண்ட பக்கங்கள் ஏராளம். ஆரம்ப காலத்தில் அவர்களது குடியுரிமை பறிக்கப்பட்ட வரலாற்று அநீதியிலிருந்து இன்று காணி உரிமைகள் மறுக்கப்படுவது வரை அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லெனா துயரங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். பெருந்தோட்ட குடியிருப்புகளின் பெரும்பாலான பகுதிகள் இன்றளவிலும் மிக மோசமான பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றன. அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் முதல் அத்தியாவசிய சேவைகளை பெற்றுக்கொள்வது வரை ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக செங்குத்தான மலைப்பாங்கான பகுதிகளிலும் காடுகளை அண்டிய பிரதேசங்களிலும் அமைந்துள்ள லயன் குடியிருப்புகளில் வாழும் மக்கள் தங்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட மணிக்கணக்கில் பல கிலோமீட்டர் தூரம் கால்நடையாகவே பயணிக்க வேண்டிய அவல நிலையே இன்றும் நீடிக்கின்றது. குறிப்பாக அவர்கள் மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொள்வதில் பாரிய சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். தங்களின் அவசர சிகிச்சை தேவைகளுக்காக கூட நீண்ட தூரத்தில் உள்ள நகரங்களை நாட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலையே இன்றும் காணப்படுகின்றது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக இரவு பகலாக உழைக்கும் இம்மக்களால் தங்களின் அடிப்படை சுகாதார தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடிவதில்லை. இவர்கள் வாழும் தோட்டங்கள் பிரதான நகரங்களில் இருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ளதால் கிராமப்புற மற்றும் தோட்டப்புற பகுதி மருத்துவ நிலையங்களில் முறையான மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்வது இன்றளவிலும் பெரும் சவாலாகவே உள்ளது. இப்பகுதிகளில் உள்ள பெரும்பாலான மருத்துவமனைகள் போதிய வசதிகளற்றோ அல்லது முற்றாக முடங்கிய நிலையிலேதான் காணப்படுகின்றன. இன்னும் சில மருத்துவமனைகள் பெயரளவில் மாத்திரமே இயங்குகின்றனவே தவிர அங்கு முறையான சிகிச்சைகளோ அத்தியாவசிய மருந்து பொருட்களோ இருப்பதில்லை. இதனால் அவசர நிலைகளின் போது வேறு கிராமங்களையோ அல்லது பிரதான நகரங்களையோ நாட வேண்டிய நிலைக்கு இம்மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை நீண்ட தூரம் கால்நடையாகவே செல்ல வேண்டிய அவல சூழலில் நிலவுகின்றது. குறிப்பாக நாள்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள முதியவர்களை அவசர சிகிச்சைகளுக்காக அழைத்து செல்ல முற்படும் போது நோயாளர் காவு வண்டிகள் உரிய நேரத்திற்கு வராததன் காரணமாக இவர்கள் வழியிலேயே மரணிக்கும் சோக சம்பவங்கள் ஆங்காங்கே தொடர்கதையாகி வருகின்றன. இன்னும் சில தோட்ட பிரதேசங்களில் உயிர் காக்கும் அத்தியாவசிய மருந்துகள் கூட கிடைக்காமல் நாள்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அன்றாடம் சொல்லெனா துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். குறிப்பாக நீரிழிவு மற்றும் உயர் குருதி அமுக்கம் போன்ற நோய்களின் தாக்கம் ஆயுள் முழுவதும் தொடர்ச்சியாக மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாத காரணத்தினால் தங்களின் மாதாந்த மருத்துவ பரிசோதனைகளை கூட செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். முதியவர்களுக்கு இது ஒரு தீராத பெரும் சுமையாக மாறியுள்ளது. குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நல குறைவு ஏற்படும் பட்சத்தில் அன்றாட உழைப்பை மட்டுமே நம்பியிருக்கும் இளைஞர்கள் தங்களின் தினசரி வேலையை துறந்துவிட்டு நோயாளிகளை தங்களின் தோள்களில் சுமந்தவாறு ஆபத்தான கரடு முரடான மலைப்பாதைகளில் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை இன்றும் காணப்படுகின்றது. இதனால் அங்கு ஒருவருக்கு ஏற்படும் நோயானது அந்த நபரின் உடலை மட்டும் காயப்படுத்துவதில்லை, மாறாக அன்றைய நாளின் உழைப்பை முடக்கி
ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மீள முடியாத வருமான இழப்பிற்கும் நிரந்தர பொருளாதார வீழ்ச்சிக்கும் நேரே தள்ளிவிடுகின்றது. பெருந்தோட்டப்புறங்களில் அவசர மருத்துவ காலங்களின் போது தேயிலை கொழுந்து ஏற்றி செல்லும் லொரிகளிலும் டிராக்டர்களிலுமே நோயாளர்களையும் கர்ப்பிணி பெண்களையும் ஏற்றி செல்ல வேண்டிய அப்பட்டமான மனிதாபிமானமற்ற அவல நிலை இன்றும் தொடர்கின்றது. முறையான வாகன வசதிகளற்ற இத்தகைய பாதுகாப்பற்ற பயணங்களின் விளைவாக மருத்துவமனையை சென்றடைவதற்கு முன்னரே வழியிலேயே கர்ப்பிணி தாய்மார்கள் பிரசவிக்க நேரிட்ட அதிர்ச்சி சம்பவங்களும் ஆங்காங்கே பதிவாகியுள்ளன. அது மட்டுமன்றி உரிய நேரத்திற்கு சிகிச்சை கிடைக்காததால் பல பெருமதிமிக்க உயிர்களும் காவு கொள்ளப்பட்டுள்ளன. கொழுந்து ஏற்றி செல்லும் இத்தகைய மாற்று வாகனங்களை பெற்றுக்கொள்வதற்கு கூட அவர்கள் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டியுள்ளதுடன் அதற்காக தோட்ட நிர்வாகத்திடம் முறையான அனுமதி பெற வேண்டிய அடிமைத்தனமான அதிகார கட்டுப்பாடும் நிலவுகின்றது. சில தருணங்களில் இந்த அவசர அத்தியாவசிய அனுமதி கூட மறுக்கப்படுவது மனிதநேயமற்ற கொடுமையாகும். மறுபுறம் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் இலவச அவசர நோயாளர் காவு வண்டி சேவைகள் அழைக்கும் போது தோட்டப்புறங்களின் புவியியல் ரீதியான பின்தங்கிய நிலையை காரணம் காட்டி அந்த அழைப்புகள் அலட்சியப்படுத்தப்படும் துரதிர்ஷ்டவசமான போக்குகளும் நிலவுகின்றன. இத்தகைய சவால்களையும் தாண்டி பல போராட்டங்களுக்கு மத்தியில் அனுமதி பெற்று வருகின்ற நோய்க்காவு வண்டிகளின் முதலுதவிமார்கள் மற்றும் ஊழியர்களின் முறையற்ற மனிதாபிமானமற்ற நடத்தைகளால் நோயாளர்களும் அவர்களது உறவினர்களும் கடும் மன உளைச்சல்களுக்கும் சங்கடங்களுக்கும் உள்ளாகும் துர்பாகிய நிலையே இன்றும் காணப்படுகின்றது. அதாவது மிகவும் அவசரமாக அழைக்கப்படும் நோய்க்காவு வண்டிகளின் ஊழியர்கள் நோயாளர்களின் தீவிர தன்மையை மாத்திரமே கவனத்தில் கொள்கின்றனரே தவிர ஆரம்பகட்ட நோய்களினால் அவதியுறுவோர் மீது எந்த ஒரு கரிசனையும் காட்டுவதில்லை. இதனால் மிக தூர பிரதேசங்களில் வாழும் சிறுவர்கள், முதியவர்கள் மற்றும் நடக்க முடியாதவர்கள் கூட பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் காணப்படுகின்றது. இதற்கு அண்மையில் மலையகத்தில் நிகழ்ந்த ஓர் உண்மை சம்பவமே சான்றாகும். 30 முதல் 40 வயது மதிக்கத்தக்க தொழிலாளி ஒருவர் தனது லயன் குடியிருப்பில் இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று நகர மருத்துவமனையில் மருந்துகளை பெற்றுள்ளார். பின்னர் உடல் சோர்வோடு மருத்துவமனையிலிருந்து மீண்டும் தனது தோட்டத்திற்கு அத்துணை தூரம் நடந்தே திரும்பியுள்ளார். போதிய உணவோ ஓய்வோ இன்றி செங்குத்தான மலைப்பாதையில் அதிக தூரம் பயணித்தமையால் ஏற்பட்ட கடுமையான சுவாச கோளாறு காரணமாக அவர் வீடு திரும்பும் வழியிலேயே மரணித்த சோக சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தன் உழைப்பால் நாட்டின் பொருளாதார பங்களிப்பில் முதன்மையானவராக திகழும் ஒரு மனிதன் வெறும் சில கிலோமீட்டர் மருத்துவ பயணத்திற்காக தன் உயிரையே இழக்க வேண்டி ஏற்பட்ட இந்த யதார்த்த நிலை ஒட்டுமொத்த சமூகத்தின் கூட்டு மனசாட்சியின் முன்னால் பெரும் கேள்விக்குறியாக இருந்து நிற்கின்றது. அரசாங்கத்தினால் இலவச அவசர நோயாளர் காவு வண்டி சேவைகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவை அதி தீவிர கட்டத்திலுள்ள நோயாளர்களுக்கு மட்டுமே என்ற சில இறுக்கமான கட்டுப்பாடுகள் மற்றும் நடைமுறை பாகுபாடுகள் காரணமாக பல ஏழை தொழிலாளர்களின் உயிர்கள் நடுவழியிலேயே காவு கொள்ளப்படும் நிலை தொடர்கின்றது. இதன் விளைவாக அனைவருக்கும் சமமான இலவச சுகாதாரம் என்ற நாட்டின் அடிப்படை பொது உரிமை மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு எட்டாக்கணியாகவே உள்ளது. இலவச சுகாதார வசதிகள் காகித அளவில் சட்டங்களாக அச்சிடப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் அதனை பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதுடன் அக்காத்திருப்புகளுக்கு பின்னால் ஏமாற்றங்களே எஞ்சுகின்றன. பெருந்தோட்டப்புறங்களுக்காக கொண்டு வரப்பட்ட பிரத்யேக திட்டங்கள் கூட கள அளவில் எந்தளவுக்கு செயற்படுகின்றன என்பன இன்றளவிலும் பெரும் கேள்விக்குறியே. சுருங்கக்கூறின் 2 நூற்றாண்டுகள் கடந்தும் கூட நாட்டின் பொருளாதார பங்களிப்பில் முதன்மையானவர்களாக திகழும் இம்மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் முதல் வாழ்வாதார உரிமைகள் வரை அனைத்தும் தொடர்கதையாகி தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகின்றன என்பதனையே இந்த யதார்த்த நிலைமைகள் வெளிப்படுத்துகின்றன.
இப்பிரச்சனைகள் நீடிக்கும் பட்சத்தில் மலையக சமூகம் மேலும் பல்வேறு சமூக பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். குறிப்பாக தோட்டப்புறங்களில் முறையான மருத்துவமின்மையால் இறப்பு வீதம் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதுடன் இதன் தொடர்ச்சியாக சிறுவர்களின் பாடசாலை இடைவெளிகள் மற்றும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பற்றாக்குறை போன்ற சமூக பொருளாதார சவால்களும் மேலும் தீவிரமடையும். இத்தகைய சிக்கல்களை களைவதற்கு தோட்டப்பகுதிகளில் அடிப்படை ஆரம்ப சுகாதார வசதிகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக அவசர காலங்களின் போது தோட்ட நிர்வாகத்தின் முன்கூட்டிய அனுமதியின்றி மருத்துவ வாகனங்களை எந்தவித தடையுமின்றி பயன்படுத்துவதற்கான சட்ட ரீதியான பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். அத்துடன் ஒவ்வொரு தோட்ட பிரிவிலும் முறையான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிறுவப்படுவது அவசியமாகும். மேலும் தோட்டப்புறங்களுக்கான பாதைகள் முறையான திட்டமிடலுடன் புனரமைக்கப்பட்டு விரிவுபடுத்தப்படுமாயின் போக்குவரத்து வசதிகள் இயல்பாகவே மேம்படும். இதன் மூலம் அவசர நோய் நிலைமைகளின் போது ஏற்படும் மரணங்களையும் ஏனைய பாதிப்புகளையும் பெருமளவு ஒளிவளவாக்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நலன்புரி திட்டங்களை தோட்ட நிர்வாகங்கள் தடுத்தாலோ அல்லது முடக்கினாலோ அதனை சட்டத்தின் முன் கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக மாற்ற வேண்டும். இவ்வாறான மக்களின் நியாயமான கோரிக்கைகள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் மட்டுமே 200 ஆண்டுகளாக வரலாறு மறைக்கப்பட்ட இந்த மக்களின் மறைக்கப்பட்ட உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் என்பது ஒட்டுமொத்த மலையக மக்களினதும் பேரவாவாகும்.